ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராணியின் இனிய உலகம். இன்றைக்கி நாம் தோசை பொடி அல்லது இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது கருப்பு உளுந்து வச்சு நான் செஞ்சுருக்கேன், அதனால கலர் இப்படி இருக்குது. கருப்பு உளுந்து மீன்ஸ் தோல் நீக்காத உளுந்து. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சிலர் வீட்டிலலாம் தேங்காய் சட்னி மாத்திரம் அப்படி அரைக்கும்போது கூடவே ஒரு தக்காளி சட்னி வேணும், சாம்பார் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி டைம் நம்ம இது மாதிரி பொடி அரைச்சி வச்சுருந்தோன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு சட்னி அரைச்சாலே போதுமாக இருக்கும். இந்த டைம் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேலைக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. நான் ஒரு கப் அளவு தோல் நீக்காத உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தோல் நீக்கினதாக எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். எள்ளு, வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் சேர்ந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த எள்ளை வேணாலும் எடுத்துக்கலாம். உளுந்தோட 1/4 பங்குக்கு கொஞ்சம் கூடுதலாகவே எள்ளு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 10லேருந்து 12 வரமிளகாய், 4 பல் பூண்டு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்க்காம எள்ளை கொஞ்சம் செவந்து வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எள்ளு இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வரமிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது வரமிளகாவை ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதும். அப்போ தான் நல்லா பொறுன்னு பொடியாகும். இல்லாட்டி பெரிய பெரிய பீஸாகவே இருக்கும். கொஞ்சம் வறுக்கிறதுனால நல்லா பொடியாயிடும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் அளவு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உளுந்தை வறுத்தெடுத்துடலாம். உளுந்து நீங்கள் தோல் நீக்கின உளுந்தாகவும் எடுத்துக்கலாம். பட் தோல் உள்ள உளுந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. உளுந்து களி, உளுந்து சோறு இதெல்லாம் பொங்குவாங்க. அதுக்கெல்லாம் தோல் உளுந்து தான் மேக்ஸிமம் சேர்ப்பாங்க. இந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு இடுப்பு வலிக்கெல்லாம் இந்த உளுந்து சாப்பிட சொல்லுவாங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லி. பாருங்கள், உளுந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். சூடு குறைஞ்சதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆற வச்சு பாதி மட்டும் நான் இதில் எடுத்திருக்கேன். பாதி உளுந்துக்கு தேவையான வரமிளகாய், உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி, 2 பல் பூண்டு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களால் ஃபுல்லையும் ஒரே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடிஞ்சாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் ஒன்று போல் பொடிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் அரைக்கும்போது கொஞ்சம் சூடு இருக்கும். சூடு தணிகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெளியில் ஆற விட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் இது கெட்டு போகாது. 1 மந்த் 2 மந்த் கூட நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சூடு சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சில டைம் நமக்கு சட்னி அரைக்க டைம் இல்லைன்னா இந்த பொடியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து சூடு சாதத்துக்கெலாம் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.